வெல்கம் டு மிஷூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோசு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு, கருவேப்பிலை இது ரெண்டையும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வெங்காயம் தான் நிறையா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் வெங்காய கோசு தான். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி நான் பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் மூடி வச்சு எடுத்துட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு பொடி பொடியாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு பதிலாக வெறும் பாசிப்பருப்பு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாசிப்பருப்பு இருந்தால் போதும். இதுக்கு கிரைண்டிங் மசாலா என்ன அப்படின்னாக்கா, ஒரு கை தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 3 வெங்காயம் எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, ரெடியாக எடுத்து உங்களுக்கு திக்னஸ் இதுவே இந்த அளவு போறோம்னாக்கா வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கி வச்சுருங்க. உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் அதோட வாசனை போகாமல் இருக்கும். இட்லி கூட சர்வ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.